ஆ ஹாய் ஹலோ நண்பா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்டா, கேப்டன் இஸ் திஸ் பேட்டில் ஃபீல்ட் ஹியர்ன்ற மான்காவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம் நண்பா. இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் பார்க்கணும்னா இப்ப பார்த்துட்டு வந்துருங்க. அப்ப உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியும் நண்பா. எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒண்ணே சொல்லிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் தட்டிட்டு பெல் பட்டனை நல்லா போட்டுக்கொள்ளுங்க. அப்ப நான் போற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன்ல காட்டும் நண்பா. வாங்க எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோட ஸ்டார்ட்டிங்லயே நைட் டைம் காட்டிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின்ற புகழ் தான் பரவிட்டு இருக்கு. நல்ல பேரான்னு கேட்டீங்கன்னா, இல்ல கெட்ட பேர் பரவிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு பொம்பளை சொல்லிட்டு இருக்கா, நம்ம ஹீரோயின் வந்து போன முறை இந்த பேங்க் வெயிட்ல வந்து அவ பார்க்காம நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி தலையை குனிஞ்சிட்டு போனேன். இன்னொரு பொம்பளை சொல்லிட்டு இருக்கா, அவ வந்து உண்மையிலேயே ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவ. அதில் அவ யார்ட்டையும் பெருசா பேச மாட்டா. அவ உண்மையிலேயே ரொம்ப கூச்ச சுபாவம் அப்படின்னு மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அவ உண்மையிலேயே தாங்களா இதுவரையிலயும் அவளை பாதுகாத்துட்டு இருக்கிறதே நம்மட சோனியா. நம்மட சோனியா வந்து நம்மட கிரவுன் பிரின்ஸோட மிக நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதால சோனியா உண்மையிலேயே நல்லவகனை நம்மட ரோசலிய பாதுகாத்துட்டு இருக்கிற சோனியா அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்மட சோனியா புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனை வந்து சோனியா அப்போ பாதுகாக்கிறவன் அப்படின்ற மாதிரியா அந்த ஆக்கள் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க ஒரு ஆள் சொல்றாரு, நம்மட டச்சஸ் என்ட்ரியை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வரவேற்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வாரா நடந்து மாசா. அப்ப அங்க உள்ள ஆக்கள் எல்லாம் பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் பாக்குறா, எங்க பில்லாவை காணல அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோயின் பார்த்தா பில்லு அங்க ஓரமா நின்று தயங்கிட்டு இருந்து இப்ப ஒரு மாதிரி. நம்ம ஹீரோனை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் இவன்னா அந்த விண்டல் ஃபேமிலியோட அந்த மார்க்யூஸை பார்க்கலையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தீப்பா. கிரவுன் பிரின்ஸ் வந்துட்டாரா, வெல்கம் கிரவுன் பிரின்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தீப்பாங்க. அங்க ஆக்கள் கிரவுன் பிரின்ஸை கண்டோடனே அங்க உள்ள பொம்பளையோல எல்லாம் வெக்கப்பட்டுட்டு இருந்துச்சு. நம்ம கிரவுன் பிரின்ஸ் அதெல்லாம் பார்க்காம நம்ம ஹீரோயினை நேரா வந்து பாக்குறான். நம்ம ஹீரோனை பத்தி நீங்க எஸ்டர்டே போட்டு இந்த ட்ரெஸ் உண்மையிலேயே நல்லா இருந்துக்கிட்டு இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கியா. நம்ம ஹீரோயின் பாக்குற என்ன சொல்றான் இவன் அப்படின்ற மாதிரி. அதுக்குன்னு இந்த ட்ரெஸ் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடிப்பா. நம்ம ஹீரோயின் பாப்பா ரோசலின் அப்படின்ற மாதிரி சத்தம் நம்மட சோனியா என்ட்ரியை கொடுக்குற அந்த இடத்துக்கு வந்து சொல்லிட்டு இருக்கா, என்ன என்னைய விட்டுட்டு பேசிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்ற மாதிரி. அவ வந்துட்டா. அவ வந்து அதோட ஒன்னா பேசிட்டு இருக்கீங்களே அங்க மியூசிக் சவுண்ட் கேக்கு. அதை கேட்டோன்னே டெர்விஸ் நம்ம வைத்து டான்ஸ் ஆடலாமா அப்படின்ற மாதிரி அவ கேட்க வந்துருப்பா. மியூசிக் சவுண்ட் கேக்கு அப்படின்ற மாதிரி நம்மள கிரவுன் பிரின்ஸா அவ பேசுறத கண்டுக்காம நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க, எஸ்டர்டே நீங்க போட்ட ப்ராமிஸ் ஞாபகம் இருக்கா? தோத்தால் வந்து வென்றால் சொன்னதை செய்யறன்ற ப்ராமிஸ் மறந்துட்டா, அது இன்னும் பாக்கி இருக்கித்தானே ஞாபகம் வச்சிங்கன்னு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு, நான் அதை இப்போ கேட்கல மாட்டுக்க கேட்கல. சோனியாவா சாக்காயிட்டு அப்படியே உறைஞ்சி போய்த்து நின்றுட்டு இருந்துச்சுப்பா. அவ அந்த இடத்த விட்டு ஒரு மாதிரி பெய்த்துருவா. நம்ம ஹீரோயின் பாக்குறா, இவன் இன்னும் அதை மறக்கலையா அப்படின்னு மாதிரி பாக்கல. அவன் சொல்லிட்டு என்னோட டான்ஸ் ஆட வரீங்களா அப்படின்னு மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோனா என்ன இருந்தாலும் அவனுக்கு அந்த ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டோம், என்ன செய்வான் அப்படின்னு மாதிரி யோசித்து நம்ம ஹீரோனுக்கு கடுப்பாவும் இருந்தீங்க. அப்ப அவன் கேட்பான், என் விஷ நிறைவேற்ற மாட்டீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி அப்பாவியிட்ட மூஞ்சி வச்சுட்டு கேட்கறான். நம்ம ஹீரோயின் இல்லைன்றுவா. அதை கேட்டோடனே அவனா ஒரு மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்துவிட்டு, சரி சரி நான் உங்களை வற்புறுத்தலை, நீங்க இஷ்டம் இருந்தா வாங்க, வராட்டி இருங்க, ஆனா நெக்ஸ்ட் டைம் உண்மையிலேயே என்னோட டான்ஸ் ஆட வரணுங்க அப்படின்னு மாதிரி சொல்லி ஹீரோயின் சொல்றா. நான் ஒரு ஆளை மீட் பண்ணணும், இங்க இருந்து போலாம் தானே அப்படின்னு மாதிரி கேட்டு இப்ப அவனும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி. யாரை மீட் பண்ண போறீங்க, உங்களோட லவ்வரா அப்படின்ற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோயின் பாப்பா. நம்ம ஹீரோயினுக்கு கிளிச் ஆகுது, இவன் லவ்வர்னெல்லாம் கேட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோயின் இல்லண்டவும் ஐசி அப்படின்ற மாதிரி தலைவன் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப யாரை பார்க்க போறீங்க நம்ம ஹீரோயின் சொல்றா, நான் இப்போதைக்கு தேட வேண்டிய ஒரே ஆள் அந்த விண்டல் ஃபேமிலியை சேர்ந்த மார்க்யூஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு பந்திரிப்பா. ஃபைனலி அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க போலயே. பேசுறாங்க 2ங்க அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் தூரத்துல இருந்து கவனிச்சிட்டு இருந்தீப்பா. நம்மட பில்லாவும் அந்த மார்க்யூஸும் பேசிட்டு இருந்தீப்பாங்க. நம்ம ஹீரோயின்ற ஜட்ஜி ஹார்ட் ஃபேமிலிக்கு எதிரா வார தொடுக்கிறத பத்தி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஒண்ணும் செய்யல. நம்ம ஹீரோயின் பேசாம இருந்தீங்க அதே இடத்துல கம்முண்டு. தொடங்குங்க எந்த இடத்துல இருந்து பெட்டில் தொடங்க போறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சிரிச்சபடி இருந்தீப்பா அந்த இடத்துல. அப்போ ஜட்ஜ் ஹார்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம். யாருன்னு பார்த்தா யாங்கா அப்படின்ற மாதிரி ஒரு பொம்பளை வந்துருப்பா. மார்க்யூஸ் ஃபேமிலியை சேர்ந்தவன் அவ செகண்ட் டாட்டர். அவ வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுட்டு, என்ன நீங்க கிரவுன் பிரின்ஸ் நீ ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்க போலயே அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருந்தீப்பா. நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்துல வரைக்கும் நம்ம ஹீரோயின் சொல்றா, நீ நினைக்கிற மாதிரி நாங்க க்ளோஸ்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவவா கடுப்பாவிருப்பா. அந்த இடத்துல அந்த வைன் பாட்டில் கையில வச்சுட்டு இருந்தத நம்ம ஹீரோயின்ல ஊத்தலாண்டு கீழே போடுவா. ஆனா நம்ம ஹீரோயின்னா மாஸ்க் காட்டிருப்பா. அதை குனிஞ்சி அந்த வைன் பாட்டிலையே பிடிச்சி மாஸ்க் காட்டிருப்பா. அவவா சாக்கோட பார்த்துட்டு இருப்பா. அங்க உள்ளாக்களுக்கும் சாக்கு. நம்ம ஹீரோயின் அதை பிடிச்ச உடனே நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, நெக்ஸ்ட் டைம் கையில இருந்து கிரிப்பாகி கீழே விழாம பார்த்துக்கல அப்படின்னு மாதிரி சொல்லி அதை கொடுப்பா. அவக்கா ஒரே எம்பேரசிங் மூமெண்ட் தான். அங்கே அவ ஓடிருப்பா அந்த இடத்த விட்டு ஒரு மாதிரி. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, என்ன ஒரிஜினல் நாவல்ல வர வில்லனோட இந்த பொம்பளை ஓவர் வில்லன் ஆக்டிங் கொடுக்குறா அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இப்போ அப்போ அங்கே இருந்து ஒரு பொம்பளை பார்த்துக்கிட்டு இல்லையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பா போலே அப்படின்னு மாதிரி அவ பார்த்துட்டு இருப்பா நம்ம ஹீரோயினைய.
அவ காட்டுறாங்க சீத் அவட பேர். அப்ப நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு வாரா, எப்பா எப்பா அந்த கூட்டத்துல இருந்து தப்பிச்சுப்பா கொஞ்சம் ரிலீஃபா ஃபீல் ஆகுது அப்புடின்ன மாரி நம்ம ஹீரோயின் வெளிய வருவா. ஆனா நம்ம ஹீரோயின கொஞ்ச நேரமும் ரிலீஃபா ஃபீல் பண்ண விடாம, அந்த இடத்துக்கு விருந்தாளி வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, "வந்துட்டாங்கடா அப்ப விருந்தாளி" அப்புடின்ன மாரி அவங்கள பார்த்து, "இங்கேன ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? வெளிய வாங்க எல்லாம்" அப்புடின்ன மாரி நம்ம ஹீரோயின் கூப்பிடுவா. அவனெல்லாம் வருவான் ஒரு 5, 6 பேர்கிட்ட இருப்பான்ட்டு பார்த்தா, மொத்தம் 8 பேர் இருப்பான். நம்ம ஹீரோயின் பார்க்குறா, "8 பேருகனா?" அப்புடின்ன மாரி பார்த்துப்புட்டு, "நீங்கலாம் நல்லா அழகா மாஸ்க் போட்டுருக்கீங்க. மாஸ்க் எடுங்க அப்ப உங்களோட அழகான மூஞ்சிய பார்ப்போம்" அப்புடின்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு, கால்ல போட்டு இந்த ஷூ எடுத்து ஒருத்தன்ற மூஞ்சிலே ஏறி, அவன் ரியாக்ட் பண்றதுக்கு இடையிலேயே ஒரு போடு அவனுக்கு. அவன் மட்டை அதே இடத்திலேயே. அப்ப நம்ம ஹீரோயின் விடுவாளா? அவன் வச்சிருந்த ஸ்வாடையே நம்ம ஹீரோயின் உருவி அவனையே போட்டுருப்பா. அவன் ஆயுதத்தால அவனையே போட்டுருப்பா. அவனா ஷாக்கோட பார்த்துட்டே செத்து போயிருந்திருப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் பாப்பா, பின்னால ஒருத்தன் நம்ம ஹீரோயின அட்டாக் பண்ண வருவான். நம்ம ஹீரோயின் ஒரே போடு. அவன்ற ஸ்வாடு வானத்துல பறந்துட்டு இருக்கும் ரெக்கை இல்லாம. அப்ப அவன கழுத்தோட நம்ம ஹீரோயின் கத்தி வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் அவன்ட்ட பேச வரலான்னு பார்க்கயிலே இன்னொருத்தன் வந்து நம்ம ஹீரோயின்ற ஃபேஸ்ல அவன்ற ஹஜ்ஜிப்ப வச்சுப்பான். அதுவும் மயக்க மருந்து உள்ளத. நம்ம ஹீரோயின் ஷாக்கா ரியாக்ஷன் குடுக்குறதுக்குள்ள நம்மட ஹீரோயின்ற கண் அப்படியே மூடிருச்சுங்க. கட் பண்ணா சொல்லிட்டு இருக்கான், "பியாங்கா நீ சொல்லவே இல்ல. அவ இப்படி ஃபைட் பண்ணுவான்டா. அவட்ட ஸ்கில் இருக்குன்னு சொல்லியிருந்தா நான் உன்னிட்ட நெறைய பணம்லாம் கேட்டிருப்பேன். நீ இப்ப எங்களுக்கு உண்மையிலேயே நெறைய பணம் தந்தே ஆகணும்." அப்படின்ன மாரி ஒருத்தன் டீல் பேசிட்டு இருக்கான் அந்த பியாங்கான்ற பொம்பளையோட. அப்போ என்னைய கடத்தணுன்ற திட்டம் வந்து இந்த பியான்காடா அந்த சோனியான்லாம் நான் நெனைச்சேன். அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்திப்பா. ஏன்னா நானும் கிரவுன் பிரின்ஸும் இப்போ கொஞ்ச நாள் கூடி ஒண்ணா திரியறத பார்த்துப்புட்டு அவ கடுப்புலாம் இப்படி வேல பார்த்திருப்பான்னு நெனைச்சேன். அந்த ஒரிஜினல் ஸ்டோரி படி இப்படியெல்லாம் ஒண்ணா இருந்திருக்க மாட்டாங்க. அதில நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, அதெல்லாம் இப்ப என்னையும் கடத்திருப்பாங்க போல அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கயிலே, அங்க ஒருத்தன் பார்ப்பான். அவ்வளோ சீக்கிரம் இந்த மயக்க மருந்து தெளியாதே. தெளிஞ்சிட்டு போலயே இந்த பொம்பளைக்கு. என்ன சத்தமேரி அப்படின்னு ஒரு தலைவன் கிட்ட வருவான். நம்ம நம்ம ஹீரோயினுக்கு கிட்ட வரக்கிலேயே நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிட்டு இருப்பான் அவன்ட்ட ஃபுட் ஸ்டெப். அப்ப அவன் கிட்ட வருவான் க்ளோஸா ஒரே ஒத்த காலுல. அவனா ஒரு மாதிரி பெய்த்துருவான் மயக்க நிலைக்கு. அங்க உள்ளாக்கெல்லாம் என்ன நடக்குது இங்க அப்படின்ன மாரி பார்த்துக்கல. பொம்புல அவன கட்ட அவுத்துட்டாளா அப்டின்ன மாரி ஷாக்கோட பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அங்க உள்ளவனா அந்த பியாங்காட கைய புடிச்சு இழுத்துருவான். இழுத்துப்புட்டு, "நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் உன்னோட கழுத்து 2ஆ பத்துரும்" அப்டின்ன மாரி சொல்லிட்டு இருந்திருப்பானா. அப்ப அந்த பியாங்கா பார்க்குறா, "டேய் உங்களுக்கு பணம் தந்த போஸே நான் தான்டா. என்னடா என்டா கழுத்துல கத்தி வைக்கிற" அப்டின்ன மாரி கத்திட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இந்த பொம்பள எனக்கு கொஞ்சம் நெர்வஸா தான் இருக்கு. இந்த பொம்பளைய மட்டும் போட்டானுல்டா, இப்போ நடக்கப்போற வாரே தலைகீழா மாறுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் நெனச்சிட்டு இருந்தி. இப்ப ஒரு மாதிரி ஏன்டா அவவும் வந்து அந்த மார்க்யூஸ் ஃபேமிலிய சேர்ந்தவன். அதால அவ கொண்டா வார் நிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு இது ஒண்ணு. நம்ம ஹீரோயினுக்கு இப்போ வார் வேணும் சண்டை போடுறதுக்கு. அப்ப அங்க உள்ளாக்கள் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஜட்ஜ் ஹட் ஃபேமிலிய சேர்ந்த அந்த டச்சஸ் வந்து மிஸ் ஆயிட்டாங்க அப்டின்ன மாரி அந்த கத்திட்டு இருக்கான். அத கேட்டோனே நம்ம கிரவுன் பிரின்ஸா ஒரு மாதிரி வியந்து போய்த்துருவாங்க. டச்சஸுக்கு என்ன நடந்தீங்க அப்டின்ன மாரி. வெளிய வந்து பார்த்தா சூஸும் நம்ம ஹீரோயின் கொண்ட சில பேரும் இருந்திருப்பாங்க அந்த இடத்துல. அத பார்த்தோனே சோனியாவா என்ன நடக்குது இங்க? அது நம்மட நம்மட ரோசலின் நெக்லஸ் தான் அப்டின்ன மாரி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நம்மட ஹீரோவா கடுப்பாயிட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோவ வந்து இவ தேவ் அப்டின்ன மாரி தான் கூப்பிட்டு இருப்பா. ரோசலினுக்கு என்ன ஆச்சு தேவ் அப்டின்ன மாரி கேட்பா. நம்ம ஹீரோ ஷாக்கா நின்டு அதே இடத்துல பார்த்துட்டு இருப்பான். அப்ப அவ நம்ம ஹீரோவ பாப்பா. நம்ம ஹீரோவோட உடம்புல இருந்து ஒரு மாதிரி நீல கலர் ஆறா வெளியாயிட்டு இருந்துச்சு. உடனே அந்த இடம் ஃபுல்லா எங்க ஒரு மூலை முடுக்குடாம எல்லா இடமும் தேடுங்கடா அப்புட்ன மாரி ஆர்டர் குடுத்திருப்பான். அவன் ஆர்டர் குடுத்துப்புட்டு அவன் ஒரு இடத்த வாரான் நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். "ஹேய் இத புடி" அப்புட்ன மாரி. அவனும் புடிச்சிருப்பான். அப்ப சொல்லிட்டு இருக்கான். "நீங்க இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கீங்க தேவ்?" அப்புட்ன மாரி கேட்கல. "அந்த நெக்லஸ் போட்டிருக்கிற பொம்பளைய கண்டுபிடி" அப்புட்ன மாரி சொல்லவும், "எது இந்த நெக்லஸ வச்சா கண்டுபிடிக்கிற? இத நான் எத்தன பேருக்கு போட்டு பார்த்து கண்டுபிடிப்பேன்?" அப்புட்ன மாரி தலைவன் யோசிச்சுட்டு இருப்பான். அவன்ற பேரு நாதன். அவன் சொல்லிட்டு இருப்பான் நம்ம நம்ம ஹீரோவ பார்த்து. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், "அவள கண்டுபிடி" அப்படின்னோன்னயும், "சரி" அப்புட்ன மாரி சொல்லிட்டு இருக்கான். அடுத்து அப்புட்ன மாரி நம்ம ஹீரோ சொல்றாங்க, "அவள தவிர மத்த எல்லாரையும் கொன்றுடு" அப்புட்ன மாரி. அத கேட்ட உடனே அவனா ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருந்திருப்பான் ஒரு மார்க்கமா. அப்ப நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி சண்டை போட்டுட்டு இருந்திருப்பா. யாரோட சண்டை போடுறான்னு பார்த்தா, அவனோட நம்மட கிரவுன் பிரின்ஸ் அனுப்பி வச்ச ஆளோட. அவனா, "லேடி நீங்க இப்ப வழிய விட்டு போனா நல்லா இருக்கும்" அப்புட்ன மாரி சொல்லிட்டு இருந்திருப்பான். உங்களால சமாளிக்க முடியல போலயேன்னு. இந்த காய் அப்புட்ன மாரி நம்ம ஹீரோயின் பாப்பா. அவன் தான் வந்து நாதன் அப்புட்ன மாரி. நம்ம ஹீரோயின பார்த்து சொல்றான், "என்ன அப்படி ஸ்ட்ரகிள் பண்றீங்க? உங்களோட பிரீத்திங்க பார்த்தாலே விளங்குது. உங்களுக்கு மூச்சு வாங்கி போயிட்டு நீங்க ஃபாஸ்ட்டாவும் இல்ல" அப்புட்ன மாரி அவன் நம்ம ஹீரோயின வந்து ஒரு மாரி மட்டம் தட்டுற மாரி பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பாயினாலும் இவன் வந்து கிரவுன் பிரின்ஸ அனுப்பின ஆளுன்னு போட்டு நம்ம ஹீரோயின் ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான். ஏன்டா இப்ப நம்ம ஹீரோயின கொல்ல மாட்டான் இவன். நம்ம ஹீரோயின் விட்டா
அந்த பியாங்காவ கொண்டு விட்டுருவான். ஏன்னா நம்மோட கிரவுன் பிரின்ஸோட ஆர்டர் அது. நம்ம ஹீரோயின தவிர மத்த எல்லாரையும் கொல்ல சொல்லி. அதெல்லாம் அவன் ஆர்டரா தான் பின்பற்றுவான். நம்ம ஹீரோயின் பாப்பா உன்ன என்ன சொல்லி சமாளிக்க போறேன் இப்ப அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் நெனச்சிட்டு இருப்பா. அவனா நீ இப்ப என்ன வழிய விட்டு வெளிய போறியா இல்லையா? வழிய விட போறீங்களா இல்லையா லேடி? அப்டின்ற மாரி கேட்டுட்டு இருப்பான் ஒரு மாதிரி. நான் முடிக்க வேண்டிய கடமைகள்லாம் இருக்கு அப்டின்ற மாரி சொல்லைகள நம்ம ஹீரோயின் நெனச்சு பாப்பா. அந்த பியாங்காவ செத்துட்டான்டாப்பா அந்த மார்க்கிஸ் வந்து நடக்கப்போற பெட்லேயிங்ல தாக்கி விட்டுருவாள் போல அப்டின்ற மாரி ஷாக்கா பார்த்துட்டு இருந்திப்பா நம்ம ஹீரோயின். இப்ப நான் என்னத்த செய்வேன் அப்டின்ற மாரி யோசித்து பார்க்கைக்குள்ள நம்ம ஹீரோயின் அந்த நாவல படிச்சு பார்க்கைக்குள்ள அதுல ஒரு கொட்ட எழுத்துல ஒண்ணு போட்டிருக்கீங்க. அதுல என்ன போட்டிருக்கீங்கடா, நம்மோட நாதனுக்கு வந்து ஸ்வீட் ஐட்டம்னா ரொம்ப புடிக்கும். இனிப்புண்ட தலைவன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான்னு போட்டுருச்சு. அதுக்காக அவன் என்ன செய்வான்னு தெரியும் அப்டின்ற மாரி பார்த்துருச்சுங்க. நம்ம ஹீரோயின் சொல்றா, எங்களோட ஃபேமிலிலேயே ஒரு நல்ல ஸ்வீட் செய்யக்கூடிய ஒருத்தன் இருக்கான். அவன்ட்ட ஸ்வீட்லாம் உண்மையிலேயே வாயில வச்சாலே அப்படியே கரைஞ்சிட்டு போகுங்க அப்டின்ன மாரிலாம் நம்ம ஹீரோயின் அடிச்சுடுவா. அத கேட்டோனே அவனா, "உண்மையிலேயா சாக்லேட்டா?" அப்டின்ன மாரிலாம் தலைவன் யோசிச்சுட்டு இருந்து இப்ப ஒரு மாரி வியந்து போய்த்துருவான். நம்ம ஹீரோயின் சொல்றா, "உன்னைய என்ன அந்த கிரவுன் பிரின்ஸ் தானே அனுப்பி வச்சான்?" அப்டின்ன மாரி கேட்டுட்டு, "இப்ப உங்களுக்கு எப்படி தெரியும்டா?" அவனுக்கு ஷாக்கா இருந்துச்சு. நம்ம ஹீரோயின் சொல்றா, "நீ இப்ப நான் சொல்ல போறத செஞ்சீன்னா உனக்கு நெறைய கேண்டீஸ், ஃபேமஸான கேண்டீஸ் மேல ஸ்வீட், சாக்லேட் எல்லாம் தரேன்டைங்கள." அவனுக்கா நாக்குல எச்சி ஊறிட்டு இருந்தீங்க. "ஜம்மி இன்றைக்கு ஒரு புடி" அப்புட்ன மாரி தலைவன் நெனச்சிட்டு இருந்திருப்பான். அப்ப அவ பாக்குறான். பாத்துப்புட்டு அந்த பியாங்கா அவ கொள்ளடி கிரவுன் பிரின்ஸ் என்ன செய்வாரு அறியா? அப்புட்ன மாரி அவன் பாக்கையில நம்ம ஹீரோயின் சொல்றா, "இல்ல, இல்ல நான் அவன சமாளிச்சுக்கில்றேன்" அப்புட்ன மாரி சொன்னோனே அவனுக்கா சந்தோஷம். "அப்ப சரி லேடி இது நைஸா அடிச்ச பாருங்க" அப்புட்ன மாரி சொல்லிட்டு இருந்திருப்பா. அவன் நைஸ் டீல் அப்புட்ன மாரி பேசிட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோயின் பாக்குறா. பொம்பளைய கூட்டிட்டு போகணும் இந்த இடத்த விட்டு அப்டின்ன மாரி. அப்ப நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரம் இரு அப்டின்ன மாரி பியாங்காவ பார்க்குறா. இங்க பாரு அப்டின்ன மாரி சொல்லிட்டு இருக்கியா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தீட்டா என்ன நடக்குன்னு தெரியா. அதில உடனடியா சேஃப்டியா வீட்டுக்கு போய்த்துரு அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா. கட் பண்ணா இவரு வெளிய வந்திருப்பாரு. வாங்க லேடி போகலாம். நம்மட தேவ் காத்துட்டு இருப்பாரு ஆல்ரெடி அப்டின்ன மாரி சொல்லிட்டு வெளிய வருவாங்க. வெளிய வரைக்கிலேயே நம்மட ஹீரோயினுக்கு ஸ்டேக் ஆகிக்கும். பார்த்தா நம்மட ஹீரோ வெளிய நின்னுட்டு இருந்திருப்பான். கட்டுப்போட கேட்டுட்டு இருப்பான். உன்னை அட்டாக் பண்ணவங்க யாரு? அவங்கள என்ன செய்ய? இப்பவே கொன்றுடவா? அவங்களோட ஃபேமிலில உள்ள ஒவ்வொரு ஆளையும் நான் கொடூரமா கொல்லவா? என்னால அத செய்ய முடியும். என்கிட்ட அத்தாரிட்டி இருக்கு. என்ன சொல்ற நீ? நீ உன்ட்டு சொன்னா மட்டும் காணுங்க. அந்த ஃபேமிலியே இருந்தா தடம் தெரியாம எல்லாத்தையும் ஆக்கி விட்டுறேன். உன்ட மேல கைய வச்சதுக்காக அவனுல ரிவெஞ்ச் குடுக்குறேன் நான் அப்டின்ன மாரி நம்மோட ஹீரோவா டெரர் மூடுல எல்லாத்தையும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா, ஒருத்தன் விசில் அடிச்சுட்டு போயிட்டு பாட்டு பாடிக்கிட்டு விளக்கு ஏத்திட்டு இருந்திருப்பான். யாருன்னு பார்த்தா நம்மோட நாதன் தான். அப்ப நம்ம ஹீரோயின் பார்க்குறா, "என்ன இவன் இப்படி டெரர் பீஸா மாறிட்டான்?" அப்டின்ன மாரி. நம்ம ஹீரோ சொல்றான், "உனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு அவன நான் பிளட்டால முழுவாக்குறேன். ரத்தத்தால சுத்திகரிக்கிறேன் அவனெல்லாம்" அப்டின்ன மாரி பேசிக்கல நம்ம ஹீரோயின் அவன்ட்ட ஸ்வாட குடிச்சுப்புட்டு நம்ம ஹீரோ எவ்வளவோ கெஞ்சிருப்பான். என்ட்ட பேர சொல்லி கூப்பிடுன்னு. அப்போ கூப்பிடாத நம்ம ஹீரோயின் இப்போ கூப்பிடுறா. டர்விஸ் அப்டின்ன மாரி. நம்ம ஹீரோவா வியந்து போய் பார்த்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, "நான் அவ்ளோ கூடிய சீக்கிரம் செத்துருவேன்டா நெனையா நீ?" அப்டின்ன மாரி கேட்குறா நம்ம ஹீரோயின். அத கேட்டோனே அவனா திரும்ப ஆச்சரியமாயிடுறான். நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கியா, "என்னைய கொல்றது இந்த நாளையில நடக்காது. எனக்கு ஒரு ஃபேவர் ஒண்ணு இருக்கு" அப்டின்ன மாரி கேட்பா. அவனா சொல்லு அப்டின்ன மாரி சொல்லவும் நம்ம ஹீரோயின் சொல்றா,